தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/2/2026 வியாழக்கிழமை. மிருகசீரிஷ நட்சத்திரம் மதியம் 12:03 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தாவரங்கள் பற்றி. நேற்று முன்தினம் சொன்னேன், இந்த கோயில்கள்ல எல்லாம் ஸ்தலவிருட்சம்னு இருக்கும், கும்பிடணும். சில இடங்கள்ல பன்னீர் மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கும். இப்படி இருக்க வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்டா எண்ணியது நடக்கும் அப்படிலாம் சொன்னேன். பொதுவாக வீட்டிலேயே நம்ம தெய்வீக மூலிகைகள் வளர்க்கணும். மனிதனுடைய 3வது கை மூலிகை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வலது கை இடது கை நீங்களாக 3வது கை மூலிகை. அந்த மூலிகையோடு நம்ம நம்பிக்கை என்ற ஒரு கையும் சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த மூலிகையில வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை எதுனா திருநீற்று பச்சைன்னு ஒன்று இருக்கு, அற்புதமான ஒரு மூலிகை. அதுக்கு பிறகு துளசி இருக்கு, வேம்பு இருக்கு, இதெல்லாம் வளர்க்கலாம். துளசி செடியெல்லாம் வளர்த்தோம்னா ஜலதோஷத்துக்கு நம்ம உடனே அதை எடுத்து பறித்து சாப்பிட்டாலே போதும், அந்த சளியெல்லாம் மாறிடும். அதனால துளசி இருக்கு, வேம்பு இருக்கு, வில்வம் இருக்கு, வெற்றிலை இருக்கு, அருகு இருக்கு, மாமரம் கூட அந்த தெய்வீக மூலிகையில சேர்க்கலாம். ஏன்னா அதனுடைய இலை இருக்கே, அதை நம்ம கிருமி நாசினியாக உபயோகப்படுத்துறாங்க. அது தோரணம் கட்டி தொங்குறது எதுக்குன்னா, ஒரு விழா காலங்கள்ல மாமரத்து இலையை மாவிலையை தோரணம் கட்டுறாங்களே, அதுல வரக்கூடிய பால் சத்து வர்றவங்களுடைய வரக்கூடிய அந்த கிருமிகளே அது ஈர்ப்பு சக்தி இழுத்துக்கும். முதல்லாம் சாணம் தெளிப்பாங்க வீடுகளில். அந்த சாணம்ங்கிறதுக்கு சாணத்துல கால் வச்சு வர்ற போது அவங்களுடைய நோய்கள் எதுவும் இருந்தா, அந்த கிருமிகள் எதுவும் அந்த காலில் இருந்தா அது ஒட்டிக்கிடுவோம். அதனால இப்படி உள்ள அந்த மூலிகை செடிகள் இருக்கே, அதை நம்ம வீட்டில் வளர்க்கணும். தாவரங்களுக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கு. அதனாலதான் தாவரம் என்று கேட்டதற்கு தாவரத்தை கொடுத்தான் இறைவன் அடிக்கடி சொல்றது வழக்கம். அப்படிப்பட்ட தாவரத்துல கோயில்களுக்கு போற போது அதுல நீங்க பார்க்கணும், ஸ்தலவிருட்சம் என்னன்னு பார்க்கணும். ஸ்தலவிருட்சம் பலாமரம் இருக்க இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க, நிறைய குழந்தைகள் செல்வங்கள் கிடைக்குமா. பிள்ளை இல்லைன்னு ஏங்குறவங்க பலாமரம் இருக்கு ஆலயங்களுக்கு போகணும். இப்ப எங்க ஊர்ல கிழச்சூர்பட்டியில பலாமரம் இருக்கு. அதே மாதிரி ஆத்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு காரைக்குடி பக்கத்துல, அங்க கல்வாழைன்னு இருக்கு. அதுல உள்ள இது அந்த கோயிலுக்கே செலவழிப்பாங்க. அதே மாதிரி குற்றாலநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கே பலாமரம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று இருக்குதுல்ல. வைத்தீஸ்வரன் கோயிலுக்குற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, வைத்தியத்துக்குன்னே உள்ள கஷேத்திரம். சரி, வைத்தியத்துக்குள்ள மூலிகை எது அப்படின்னா வேம்பு. வேம்புங்கிறது வேப்பலை இருக்கே, இதை ஆடி மாதத்துல ஆடி கூழ் கொடுக்கிற போது அந்த ஆடிக்கூழ் கோயில்களில் ஊத்துவாங்க. அதுல வேப்ப இலை, அதோட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க. அதை குடிச்சோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி மாறும். ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும்ங்கிறான்னு அந்த பழமொழி தவறு. ஆடி காற்றில் அம்மையும் பிறக்கும்னு இருக்கு. ஆடி காற்றுல காற்று மூலமாகவே அந்த அம்மை நோய் பரவிடுமா. அப்படி பரவாம இருக்கிறதுக்கு நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வச்சுக்கணும்னா வேப்பலை சாறு குடிக்கணுங்கிற. வேப்பலையை அரைச்சு ஒரு 3-4 உருண்டை அப்படி மஞ்சளா இருக்கும், அதுல ஜீனி கூட தொட்டுக்குன்னு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 4 உருண்டை, ஒரு 3 நாள் சாப்பிடுவாங்க செட்டிநாட்டு பகுதியெல்லாம். நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே வரும், எந்த காய்ச்சலும் வராது. அது மாதிரி அந்த வேம்பு எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வேப்பமரம். ஏன்னா அவர் வைத்தியம் பார்க்கிறாரு. தைலம்மை, தையல் நாகி தேம்மை. அந்த தையல் நாகியினுடைய அருள் இருந்தா உடல் ஆரோக்கியம் சீராகும். அது மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் அங்கே வேம்பு, வைத்தீஸ்வரன் கோயில்ல வேம்பு இருக்குது ஆரோக்கியத்துக்காக. அதே மாதிரி திருவனந்தாள்ல பனைமரம் இருக்கும். சரி, திருவெற்றியூருக்குள்ள அங்கே மகிழ மரம் இருக்கு. வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும்னா மகிழ மரத்து அடியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடணும். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்குடி பக்கத்துல மாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த மாத்தூர் கொங்கண முனிவர் வாழ்ந்த ஊர்னு சொல்லி முனிவருடைய சிலை சிற்பங்கள் எல்லாம் அந்த நிலையில செதுக்கி வச்சிருக்காங்க. புராதன கோயில், நகரத்தார் கோயில்கள்ல ஒன்று. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆனந்த முனீஸ்வரர் இருக்க இடத்துல மகிழ மரத்தடி முனீஸ்வரனே சொல்லுவாங்க. 1000 காலத்து மகிழ மரம் அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊரை, அந்த கோயிலை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த தாவரத்தினுடைய மகிமையை அறிந்து கொண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள ஸ்தல விருட்சம் இருக்கே, அனுஷம் அப்படின்னா அதுக்கு விழா மரம், விசாகம்னா அதுக்கு ஒரு மரம் இருக்கு. நீங்க பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா 27 மரம் போட்டிருப்பாங்க நட்சத்திரத்துக்கு பக்கத்துல. அந்த 27 மரமும் ஒரே இடத்துல வளர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த மண் அதுக்கு ஏற்ற விதத்துல இருக்கணும். அது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. அது இந்த மாத்தூர் கோயில் முன் முகப்புல 27 வளர்த்து அதுக்கு கீழே நட்சத்திரம் எழுதி அதுக்கு பேரும் போடுறாங்க. நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அதுக்குரிய செடி இருக்கு இல்லையா, அந்த செடியை போய் நீங்க அங்க கும்பிடலாம். அந்த மரத்தை கும்பிடலாம். சில இது மரமாவே வந்திருக்கு, அந்த மரங்களை நீங்க கும்பிடலாம். அதுல இப்படிப்பட்ட மரங்களில் அழிஞ்சா மரம் அப்படின்னு ஒரு அற்புதமான மரம், ஏரழிஞ்சி இறங்கழிஞ்சின்னு இருக்கு. நம்ம அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னோம்னா அப்படி அதனுடைய காய் பூரா கீழே, வைகாசி மாதத்துல பாட்டா வசந்த காலம், அப்படி காற்றடிச்ச உடனே காய்கள் எல்லாம் கீழே கொட்டும்.
பழுத்த பழமாக கொட்டும். வேப்பம்பழம் மாதிரி சின்னஞ்சின்னமாக இருக்கும். கீழே விழுந்த உடனேயே மேலே திரும்ப ஜம்ப் பண்ணி அந்த மரத்தினுடைய கிளை, வாது, மரம், நடுமரம் எங்கும் ஒட்டிக்கிட்டு அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா மொசைக் பயிற்ச மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த பழம் ஒட்டி இருக்கும். அது திரும்ப மரத்தோட மரம் போயிடும். இது எனக்கு எப்படி தெரியும்னா, தெய்வத்தின் குரலில் நம்ம மகா பெரியவர் எழுதியிருக்கிறாரு. இறைவன் மனிதனிடமிருந்து மனிதன் இறைவனிடமிருந்து மீண்டும் இறைவனை போய் சேர்ற தத்துவம் தாவரங்களில் அழிஞ்சா மரத்தில் இருக்கிறதுன்னு எழுதியிருக்காரு. அந்த அழிஞ்சா மரம்ங்கிறதுல பழுத்த பழம் தரையில் விழுந்து மீண்டும் மரத்தில் போய் ஒட்டிக்கின்னு மரத்தோட மரமாக போயிடுது. அது மாதிரி பரம்பொருளிடமிருந்து வந்த அந்த பரமாத்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மா திரும்ப மீண்டும் பரமாத்மாவை போய் சேருதுங்கிறாரு. அந்த மரம் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல தான் இருக்கு. முக்கியமான இடம் எங்க, அதை எப்படி கும்பிடணும், என்றைக்கு போய் வழிபடணுங்கிற பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். பணபலம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாராட்டும் புகழும் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். குடும்பச்சுமை கூடும் என்றாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். 2லே குரு இருப்பதனாலே பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகமாக இருக்கிறது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருச்சந்திர யோகம் என்று இருக்கின்ற பொழுது கல்யாண கனவுகள் நனவாகலாம். இதுவரை பல நாட்களாக பேசி வரன்கள் வரவில்லையே, வாயில் தேடி வந்த வரன் வாயிலோடு நிற்கிறதே, எப்பொழுதுதான் திருமணம் முடியும், மங்கள ஓசை மனையில் கேட்குமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் தொழிலிலும் உங்களுக்கு புதிய கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு அல்லது ஒப்பந்தங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் வரக்கூடிய நேரம் இந்த நேரம். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி ஒருவரும் இருந்தாலும் 12 குரு இருந்து அதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதனாலே ஆரோக்கிய தொல்லை அகலும். நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். தேக நலனுக்காக செலவிட்ட தொகை குறையும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள், இனிய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். 7ஆம் இடத்திலே கூட்டுக்கிரக யோகம். சனி சூரிய சேர்க்கை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. கடத்தர வழியிலும் கொஞ்சம் ஒற்றுமைகள் குறையலாம். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கொடிகட்டி பறக்கும். நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும். ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயங்கள் கூட இருக்கும் தகவல்களே உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். இந்த நாள் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. விரைவிலே சனி பயிற்சி நிகழவிருக்கிறது. அப்படி பயிற்சியானாலும் கண்டகச்சனியாக உங்களுக்கு வரப்போகிறது. எனவே அதற்குரிய குறைபாடுகள் இப்பொழுதே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். குறிப்பாக உடல்நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். சிறு சிறு அச்சுறுத்தல் வந்தாலும் ஆரம்பத்திலேயே கவனித்து விடுவது நல்லது. பயணங்களால் உங்களுக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களுக்கு செல்ல நினைத்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் நீங்கள் குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்றார். எதிரியாக இருந்தாலும் அவர் பார்வைக்கு பலன் உண்டு. எனவே வழிபாட்டு மூலம் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். மிதமிஞ்சிய பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகிறது. கேது பார்வை இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தது இன்று நிறைவேறப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கூட்டுக்கிரக யோகம். எனவே பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கொண்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள்.
விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பக்கபலமாக இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைப்படுவை சுமத்துவார்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை 2 பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் தரும். தனுசு ராசினியர்களே உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. உலாவரும் கிரகங்களால் உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடு விதத்தில் சில நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. கேது பாலம் நன்றாக இருக்கிறது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இந்த அரசல் புரிதல்கள் மாறும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதை கொண்டு தொழிலுக்கு மூலதனமாக ஆக்கிக் கொள்வீர்கள். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரமும் உங்களுக்கு வந்து சேரும். நிர்வாகத்திறமை படித்திடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு வியப்பர். உங்களுக்கு தேவையான சலுகைகளை அவர்கள் வழங்குவார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்கப் போகின்றார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களை உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே சனி, சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இத்தனை கிரகங்களும் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறது. தனவரவு தாராளமாக வரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் என்று நினைக்க வேண்டாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாமா? பழைய வாகனம் பழுதாகிறது. விரைவு செலவுகள் கூடுகிறது. எப்பொழுதுதான் புது வாகனம் வாங்குவது என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வாகன மாற்றத்துக்கு உகந்த நேரம். 6லே குரு இருப்பதனாலே உங்களுக்கு பகை இருந்தாலும் கூட அவரோடு கூட இன்று சந்திரனும் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு நல்லது நடக்கும். மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் அளவுக்கு வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே உங்களுக்கு கூட்டுக்கிற யோகத்தால் ஏற்ற பலன் கிடைக்கும் நாள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சம்பள உயர்வும் கிடைக்கலாம். மீனராசினியர்களே உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். எனவே ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஏதேனும் ஒரு சிறு ரண சிகிச்சைகளோ அல்லது சாதாரண சிகிச்சைகளோ உங்களுக்கு வரலாம். வசதிகள் பெருகினாலும் கூட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தாலும் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கும். 6ல் கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். அல்லது உத்தியோகத்திலிருந்து நீங்கள் விலகி வேறொரு உத்தியோகத்துக்கு செல்லலாமா என்று சிந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. விரைச்சனி இருக்கும் வரை கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. இன்று வழிபாடு என்று எடுத்துக்கொள்கிற பொழுது உங்கள் ராசிநாதன் குரு. இன்றைக்கு குருவாரம். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை வழிபடுவதன் மூலம் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.